ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி. நாளை மாத பிறப்பில் உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்தி வரப்போகிறது என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு. நாளை நீ ஒரு புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அந்த முயற்சியை சிறிதளவும் பின்வாங்கி விடாது என் செல்லமே. அதில்தான் உன் கனவு ஒளிந்திருக்கிறது. ஆகையால் எடுத்த முயற்சிகளில் பதற்றப்படாமல், உன் கவனம் சிதறாமல் நீ இருக்க வேண்டும். உன் மனதில் சிறிது பயம் இருக்கலாம். இதை நான் செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் உன் மனதில் எழலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள், இந்த முருகப்பெருமான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு தடையையும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பாக மாற்றி விடுவேன். நீ எடுத்துச் சொல்லும் பாதை இனி வெளிச்சமாய் மாறும். உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் உனக்கான அதிசய கதவை திறக்கும் என் செல்லமே. இனி பயப்படாதே. உன் கனவு நனவாகும் தருணம் வந்துவிட்டது. நாளை மாத பிறப்பில் நிச்சயமாக உன் கனவு நிச்சயமாக பழிக்கும்படியாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாக்கு தருகிறேன். ஏனென்றால் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதை நான் கடக்க முடியாது என்று தோன்றிய தருணங்கள் இருந்தன. அந்த இருள் சூழ்ந்த காலங்களில் நீ உன் கண்ணீரை மறைத்து கொண்டு ஒரு சிறிய நம்பிக்கையின் ஒளியை பற்றி கொண்டாய். அதுவே உன்னை மீட்டது. நீயே உனக்கு தெரியாமல் பல புயல்களை கடந்து விட்டாய். உன்னுள் இருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. நீ பல முறை சரிந்தாய், ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்தாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத தருணங்களில் கூட இந்த முருகப்பெருமான் நான் உன் பக்கத்தில் நின்றேன். நீ உணரவில்லை. அப்படி இருந்தும் கூட அந்த உறுதியான மனம் எல்லாம் என் அருளின் அடையாளம். உன்னால் முடியவில்லை என்று தோன்றும் விஷயங்களில் கூட நேரம் வந்தால் உன் கைகளாலே நடத்துகிறேனே. ஏனென்றால் நீ சாதாரண உயிரல்ல, என் அருளால் வளர்க்கப்படும் என் செல்ல பிள்ளை. ஆகவே நாளைய விடியலில் உனக்கான ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாளை நீ செய்ய நினைக்கும் காரியத்தை என்னை நினைத்து தொடங்கு. முருகா, நீயே எனக்கு துணை என்று மனதார கூறி தொடங்கினாள். எந்த ரூபத்திலோ, எந்த ஒரு வடிவிலோ, ஒரு நல்ல மனிதராகவோ, ஒரு எண்ணமாகவோ, ஒரு சின்னமாகவோ நான் உன்னிடம் வருவேன். நீ என் நினைவில் தொடங்கும் காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். மனதை அமைதியாக வைத்து உன் சூழ்நிலைகளை என்னிடம் சொல்லிவிட்டு உனக்கான செயலை தொடங்கு. இந்த முருகப்பெருமான் நான் உன் அருகிலேயே இருப்பேன். இன்று உனக்கு சிறப்பான நாள்தான். நாளையும் அதே நாளாகத்தான் விடியப் போகிறது. நாளை நீ எதை செய்யத் தொடங்கினாலும் அதில் நல்ல முடிவு காண்பாய். ஆம் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. நம்பிக்கையோடு முன்னேறு. ஒவ்வொரு நாளும் நல்லதொரு விடியலில் ஒரு புதிய எதிர்பார்ப்பை கொண்டு தொடங்குகிறாய். அந்த நம்பிக்கையிலேயே உன் தினத்தை தொடங்குகிறாய். ஆனால் நான் முடிவில் அந்த எதிர்பார்ப்பின் வடிவம் மாறி அனுபவமாக உன் கையில் வந்து சேருகிறது. புரிகிறதா? சில அனுபவங்கள் மகிழ்ச்சியாகவும் சில கசப்பாகவும் தோன்றலாம். ஆனால் இரண்டிலும் வாழ்க்கை உனக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிக்காகவே. இரவு என்பது அந்த நாளின் நிறைவு அல்ல, அது ஒரு ஓய்வு. அந்த அனுபவத்தை நிதானமாக உணரச் செய்வதற்கான நேரம். இன்று என்ன நடந்ததோ அதை விட்டுவிடு. ஆம் செல்லமே, நாளை புதிய ஒளியுடன் நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன். இன்றைய இரவு உன் மனதிற்கு அமைதியை அளிக்கும் என் அருள் போர்வையாக இருக்கட்டும். நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துயரங்களும் துன்பங்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. ஒவ்வொரு இரவிலும் மனம் சோர்ந்து கண்ணீர் வடிக்கும் உன் நிலை என் கண்முன்னே நிற்கின்றது. ஆனால் என் செல்லமே, உன் வினை முடிந்துவிடும் நாள் தூரத்தில் இல்லை.
நீ இப்போது உணரும் துயரம் முடிவின் முன்வரும் கடைசி புயல் மட்டும்தான். அதனால்தான் உன்னை நான் வலிமையுடன் நிற்கச் செய்கிறேன். உன் இதயம் தாங்க முடியாத வேதனையில் துடிக்கும்போது உன்னுள் நான் உயிராய் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. கண்ணீர் வடிக்காமல் என்னை நினைத்து ஒரு முறை முருகா சரணம் என்று சொல்லி அந்த நாளில் கண்ணை நிம்மதியாக உறங்கு என் செல்லமே. உனக்கொன்று சொல்லட்டுமா? தோப்போடு இருக்கும் தென்னை எப்போதும் பிறரின் தாங்குதலோடு வளர்கிறது. ஆனால் தனியாக நிற்கும் ஆலமரம் எந்த ஆதாரமும் இல்லாமல் தன்னால் தானே வேரூன்றி வலிமையடைகிறது. அதுபோலத்தான் நீயும் என் செல்லமே. யாரும் துணையில்லாத நிலையிலும் உன்னுள் இருக்கும் சக்தியால் உயர்ந்திடும் ஆற்றல் கொண்டவன். உன்னை நீயே நம்பு. உன் வேரை ஆழமாக பதித்து வா. பிறர் உனக்கு தண்ணீர் ஊற்றாமல் இருந்தாலும் என் அருள்வாக்கு உன்னை பசுமையாக வைத்திருக்கும். கவலைப்படாதே, நீ வளர வேண்டும். நினைவில் கொள் என் செல்லமே, தனிமை பலவீனம் அல்ல, அது தெய்வீக வலிமை வெளிப்படும் இடம் என்று மனதார நினைத்து முருகா முருகா என்று என்னை நினைத்து வழிபடு என் செல்லமே. நிச்சயமாக என்னுடைய அருள்வாக்கு உன்னிடத்தில் வந்து சேரும். இப்பொழுது உனக்கு சில கிரகங்கள் சரியான நிலையில் இல்லாததால் நீ செய்வதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்ட மாதிரி தான் இருக்கும். காரியம் நடக்கப் போகும் நேரத்தில் பல தடைகள் வரலாம். மனது தளர்ந்து போகலாம். ஆனால் இதெல்லாம் நீண்ட காலமாக இருக்காது என் செல்லமே. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கிரகங்கள் திசை மாறும். அப்போ உன் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும். இப்போ நீ சிரமம் அனுபவிக்கிறதை போல தோன்றினாலும் பிறகு அதே காரியம் இரட்டிப்பு அளவுக்கு உனக்கான நல்லதொரு பலனை தரும். அதுவரை சற்று பொறுமையாகவும் நிதானமாக இரு. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். செய்யும் விஷயத்தை நிதானமாக விவேகத்தோடு செய். நம்பிக்கை மட்டும் கைவிட்டு விடாதே. சில நேரம் தாமதமானாலும் இந்த முருகப்பெருமான் தந்தது சரியான நேரத்தில் தான் வரும். புரிகிறதா? நீ இழந்ததை விட பெரியதை கொடுக்கத்தான் நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். முதலில் உன்னை நம்பு என் செல்லமே. உன் மனதின் ரகசியத்தை எல்லோருக்கும் திறந்து காட்டாதே. உன் பலவீனத்தை வெளிக்காட்டினால் அதையே சிலர் உன் காயத்தின் ஆயுதமாக மாற்றிக்கொள்வார்கள். உன்னை புரிந்து கொள்ள யாரேனும் வரட்டும் என்ற எண்ணம் தவறல்ல. ஆனால் ஆறுதல் தேடி போய் அவமானம் வாங்குவது உன் ஆன்மாவை சோர்வடையச் செய்யும். எனவே மன உறுதியை உன் தோழனாக கொள். நம்பிக்கையை உன் தாயாக கொள். நானும் உன்னோடு உனக்குள் இருப்பதை மறந்துவிடாதே. நீ தாங்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவை தெய்வீக வலிமையாக்கும். உனக்குள் நான் இருந்து உன்னை வலிமை பெறச் செய்வேன். மனது விரும்புவதை மட்டும் செய்யாமல் உனக்குள் இருக்கும் என்னை மட்டும் யோசித்துப்பார். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.